ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களும் ஒரு ஜோதிட தாள்களும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதம் ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த மாதத்தில் அந்த மாதிரி முக்கியமான நாட்களானது வருகிறது. அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாக போகிறாரு. இவருடைய பயிற்சி நடைபெறதுனால ரொம்பவே விசேஷம் என்று சொல்லப்படுது. இவருடைய பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த அதிசார பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த அதிசார பயிற்சியில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல அதிர்ஷ்டங்களை நீங்கள் பெற முடியும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். அதுலேயும் பர்டிகுலராக சில கிரகங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய கிரகங்கள். அதுதான் குரு பகவான். இவருடைய பயிற்சியும் சனி பயிற்சியும் எப்பயுமே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். ஸோ அதனால் இப்போ குரு அதிசாரமாக பயிற்சியாக போகிறாரு. இந்த அதிசார பயிற்சியில் பரிகாரமும் ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க செய்யணும். பணவரவை அதிகரிக்க குருவுக்கு நிறைய பவர் இருக்குது. ஸோ குருவுடைய அதிசார பயிற்சியில் அந்த பவரை நாம் பெற்றுட்டா பணவரவு நமக்கு தாராளமாக இருக்கும். பணவரவு நமக்கு தாராளமாக இருந்து வெற்றி கிடைக்க ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க செய்திடுங்க. அதுக்கப்புறம் அதிசார குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரிகாரம் பார்க்கலாம் வாங்க. இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இது ரொம்பவே ஈஸியும் கூட. அதாவது ரொம்ப சிம்பிள் ஈஸியான இந்த பரிகாரம் செய்கிறதுனால உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. பணவரவுக்காக குருவை நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த பரிகாரத்தை குறிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும். ஏன்னா குரு பகவானுக்கு உரிய கிழமைன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய நாள்னு இருக்கும். சனி பகவானுக்கு உரிய நாள்னா சனிக்கிழமை, சூரிய பகவானுக்கு உரிய நாள்னா ஞாயிற்றுக்கிழமை, சந்திர பகவானுக்கு உரிய நாள்னா திங்கக்கிழமை, அதே போல் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள்னா செவ்வாய்க்கிழமை, சுக்கரனுக்கு உரிய நாள்னா புதன்கிழமை, அதுபோல் குரு பகவானுக்கு உரிய நாள் வியாழக்கிழமை. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை வியாழக்கிழமை தான் செய்யணும். குரு அதிசார பயிற்சிக்கு பிறகு வியாழக்கிழமை நல்ல நேரம் பார்த்து குரு பகவானுக்கு உரிய ஹோரையில் இந்த பரிகாரம் செய்யுங்க. அதே போல் தட்சிணாமூர்த்தி என்று இவரை இன்னொரு பெயர்லையும் அழைக்கப்படும். குருவை ஆங்கிலத்தில் ஜூபிட்டர் என்று சொல்வாங்க. ஜூபிட்டருக்கு சொந்தமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அதாவது ஜூபிட்டருக்கு சொந்தமான சொல் குரு. இந்த வியாழக்கிழமை குரு பகவானை மனதார வேண்டி இந்த ஒரு நேமை நான் சொல்கிற மாதிரி முறைப்படி உங்களுடைய கையில் வரைந்து கொண்டால் போதும், உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க. ஆக்சுவலி வராத பணம் கூட உங்கள் கையை தேடி வரும். நிறைய பேரிடம் பணம் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க, கடன் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க, நகை கொடுத்து ஏமாந்திருப்பீங்க, சில பேர் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க. இப்படி நீங்கள் ஏமாந்த பொருளாதார ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ வியாழக்கிழமையாக பார்த்து இந்த பரிகாரம் செய்யுங்க.
எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. குறிப்பாக குரு ஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்தால் விரைவில் பலன் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து அதில் பன்னீர் விட்டு கலந்து பேஸ்ட் போல தயார் செய்து கொள்ளுங்க. ஒரு தீப்பெட்டி குச்சியில் மஞ்சளை தொட்டு உங்களுடைய வலது கையில் குரு மேட்டில் குரு என்ற எழுத்தை எழுத வேண்டும். மேலே குரு பகவானுடைய எழுத்தை எழுதுனதுக்கு பின்னாடி அதை 10 நிமிடம் உங்கள் கையில் அந்த எழுத்து இருக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை குரு பகவானிடம் பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும். யாரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தீர்களோ அந்த நபரின் பெயரை சொல்லி அந்த பணம் எனக்கு திரும்பவும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா உங்களுடைய பிரச்சனை என்பது உங்களுக்கு தானே தெரியும். அதை ஒரு வரியில் சொல்லி மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. 10 நிமிடம் கழித்து பிரார்த்தனை முடித்துவிட்டு கையை சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கொள்ளுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். குரு பகவானை நினைத்து இந்த குருங்கிற எழுத்தை வலது கையில் குரு வீட்டில் வரைந்து அதாவது எழுதுனா அத்தனை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம்தான் குருமேடு, அங்கே தான் குருங்கிற வார்த்தை எழுதணும். வலது கை குருமேட்டில் இதை எழுதுவது சிறப்பு. இடது கையில் குச்சை எடுத்து மஞ்சளை தொட்டு வலது கையில் எழுதுவதில் சிரமம் இருக்கும். அதனால் அடுத்தவர்களுடைய உதவியை கொண்டு கூட இதை எழுதலாம், உங்கள் கையில் எழுதி கொள்ளலாம். ஸோ அதனால் எந்த தவறும் கிடையாது. கணவனுக்கு மனைவி எழுதி கொடுக்கலாம், அல்லனா பிள்ளைகள் யாராவது இதை எழுதி கொடுக்கலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்க நான் சொன்ன ஆன்மீக சார்ந்த இந்த பரிகாரத்தை குரு அதிசார பயிற்சியில் செய்து பாருங்க, நல்ல பலன் பெறுவீங்க. இப்போ உங்களுக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பரிகாரம் பார்த்தோம், இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படிங்கிறது என்னன்னா முன்னோக்கி, அதாவது முன்னோக்கி வேகமாக நகர்வது என்று அர்த்தம். அந்த வகையில் 2025 ஆண்டில் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். இந்த அதிசார் பயிற்சியின் மூலம்தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம். குரு பகவான் 9வது இடத்திற்கு பயிற்சி ஆனதால் மிக சிறப்பான பலன்கள் கிடைத்திருக்கு என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தவர்களாக இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்தவ நடக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம். கிரகநிலைகள் காரணமாக 9வது இடத்துல குரு பகவான் இருந்து கொடுக்க வேண்டிய பலன்கள் உங்களுக்கு தடைப்பட்டது. இப்படி தடைப்பட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இந்த அதிசார பயிற்சியின் மூலம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது என்று சொல்லப்படுது. தடைப்பட்ட பலன்கள் எல்லாம் அடுத்தடுத்து வேகமாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த சிரமங்கள் கொண்டே இருக்கிறது எல்லாமே நீங்கும். உத்தியோகத்தில் ஏராளமான நெருக்கடிகள் ஏற்பட்டது நீங்கும். மனதில் வீண் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது நீங்கும். இப்போது நீங்கள் துன்பங்கள்லேருந்து விடுபட போகிறீங்கன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. உத்தியோகத்தில் உள்ள அனைத்து நெருக்கடிகளும் தூள் தூளாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் இப்போ குரு பகவானால் கிடைக்க போகுது. மனதில் ஒரு வகையான தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். அதன் மூலம் சுபகாரிய தடைகள் உங்களுக்கு விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வீடு தேடி நல்ல செய்தி கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண் எடுத்து தடம் பதிப்பீங்க. அதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறு குருவுடைய அருளால் கிடைக்கும். சொந்த வீடு கனவு நினைவாகும். வீடு நிலம் வாங்குவதற்கு வாய்ப்பு உருவாகும். வண்டி, வாகனம், ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா பொருட்களில் சொத்து சேர்க்கை ஏற்படும். ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே முன்னேற்றமானது இருக்கும். குருவுடைய அதிசார பயிற்சியில் இந்த மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.